இன்னைக்கு டே 5 ஒரு சுட்டெரிக்கிற வெயிலில் வந்து சுற்றி பார்க்க வந்துட்டோம். பிகாஸ் நம்ம கடையில் கொஞ்சம் காற்று வாங்குது. எல்லோரும் தூங்க போயிட்டாங்க போல். ஒருத்தர் 2 பேர் அப்படி தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்து கடையில் வந்து ஆளை விட்டுட்டு வந்தாச்சு நம்ம. ஸோ அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் ஹேண்ட்லூம் சாரீஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பட் ஆனால் இங்கெல்லாம் கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்குது. ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஆவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டால்ஸ்லாம் வந்து 20 ஸ்டால்ஸ் கிட்டே போட்டிருக்காங்க. நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். இங்கே ஒரு இடம் இருந்துச்சு, நேற்று நைட் நம்ம ஆக்சுவலி பார்த்தோம். அந்த ஸ்டால் நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, உள்ளே வந்து மார்ச் பாஸ்ட் நடக்குது. ஃபுல்லாக வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாங்க பாருங்க. ஃபுல்லாக லாக்டு. அதனால் எங்கிட்டுமே வெளியில் போகவே முடியல. ஃபுல்லாக லாக்டு. ஏன்னா உள்ளுக்குள்ளே அங்கே தெரியுது அந்த ஸ்டேஜில் வந்து மார்ச் பாஸ்ட் நடக்குது. நம்ம வேணும்னா நம்ம போய் பார்க்கலாம். நமக்கு அலவுட் இருக்குது அங்கே பாருங்கள். பிகாஸ் நமக்கு சிஎம் இப்போ வந்து வரப்போகிறாங்க. அதனால் ஃபுல் செக்யூரிட்டி வந்து டைட் பண்ணிட்டாங்க. இங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் கால், இது ஒரு கான்ஃபரன்ஸ் கால். நம்பர் 2 கான்ஃபரன்ஸ் கால். மீட்டிங் நடக்கிறது. இது ஒரு கான்ஃபரன்ஸ் கால். அது வந்து நம்பர் 3. இது நம்பர் 3. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நடக்குமோ என்னமோ தெரியல. என்ன என்ன உள்ளே நடக்குதுன்னே தெரியல. அங்கங்கே ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் இருக்குது. அப்புறம் அவ்வளோதான். இந்த டென்ட்டெல்லாம் மேக்ஸிமம் காலி ஆகிடும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இன்னைக்கியோட. பாருங்க, இது என்னது 24 hours 24 மணி நேரம் இலவச அவசர சிகிச்சை. ஃபார்மசி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்தாச்சு நம்ம. இது வந்து ஹாஸ்பிட்டல் செக்ஷன். நாங்கள் ஆக்சுவலி இங்கே வந்துட்டோம். அப்படியே சுற்றி போவோம். என்ன இருக்கும் நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் நம்மளோட சிப்காட் இடம் தான். இங்கே ஒரு ஆவின் ஸ்டால் இருக்குது பாருங்கள். நம்பர் 19 நினைக்கிறேன். இது 19. இங்கே என்ன பார்க்குறாங்க விட்டுருக்காங்க பாருங்கள். ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள். இது ஒரு மெட்டீரியல் ஃபார்மசி இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அம்மாடி இங்கே 108 ஆப்ரேஷன் இங்கே பண்ணிடுவாங்க. அப்படி தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்க இன்னும் இங்கே எத்தனை ஸ்டால்ஸ் இருக்குன்னு. இங்கெல்லாம் ஃபுல் செக்யூரிட்டி டைட்டுக்கா எல்லா பக்கட்டும். யார் எப்போ வராங்கன்னு தெரில. டைம் இருக்குது. ஆனால் எப்போவே தாராளமாக கிளம்பலாம். அப்படியே சுற்றிட்டு போயிடலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் எதுக்கு இங்கே? ரெஜிஸ்ட்ரேஷன் எதுக்கு? ஐடி போட்டிருக்கீங்கல்ல? அதெல்லாம் போட்டிருக்கேன். ஏன் ஐடி இல்லையே? ஐயோ தள்ளி விட்டுறாதீங்க. ஃபுல்லாகவே போலீஸ் செக்யூரிட்டி ஏரியா பண்ணிட்டு. இங்கே ஒரு ஆவின்னு நினைக்கிறேன். ஆவின் மொத்தம் 20 ஸ்டாலுக்கிட்ட போட்டாங்க விளையாட்டுருக்கு. அவ்வளோதான். இப்போ அடுத்த பக்கத்து போய் பார்க்கலாம். பசங்க நிற்கிதுங்கடி. ஃபுல்லாக நிற்கிறாங்க. சிஎம் வரும்போது வெல்கம் பண்ணுறதுக்காக இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் நிற்கிறாங்க. தெரியுதா? ப்ளூ கலர் ஸ்கவுட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிற்கிறது. நம்மளால அந்த பக்கத்து போகவே முடியாது. ஃபுல் செக்யூரிட்டி ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சிருக்காங்க. பாரத சாரண சாரணியர்களின் வைர விழாவில் பங்கேற்று சிறப்பிக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தர. கேக்குதுங்களா? தமிழ்ல பேசுறாங்க. அதே அப்பா ரொம்ப நேரம் கழிச்சு தமிழ்ல பேசுறாங்க. சிஎம் சார் வந்துட்டாரு. அதனாலதான் வந்து தமிழ்ல பேசுறாங்க. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் சிஎம் சார் வந்து பார்க்க போயிடலாம். நான் சொன்ன இடம் இதுதான். வரலாறும் பண்பாடும்னு போட்டு தமிழோட இது போட்டிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ உள்ள போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆக்சுவலி அங்கிட்டிருந்து வரணும்னு நினைக்கிறேன். சுற்றி பார்த்துட்டு போகலாம். இங்கே பார்த்தீங்களா? தமிழ்நாடு வரலாறு குறிஞ்சி சூப்பராக இருக்குல்ல? முல்லை. ஸோ 5மே போட்டிருக்காங்க. மருதம், நெய்தல், பாலை. சூப்பராக இருக்குல்ல? வா
இங்கே பாருங்களேன், எல்லா ஸ்டோன்ஸையும் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு. தமிழர்களின் பால்களும் பண்பாடும் செம்மையாக இருக்கு. சீரியஸாக இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஐயோ சூப்பராக இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த நடவண்டியெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருப்பேன், ஆனால் என் பிள்ளை கூட யூஸ் பண்ணதில்லை இதெல்லாம். ஐயோ இதில் வந்து வழக்கு தட்ட முடியாது, தூக்க முடியாது, உடஞ்சிச்சுன்னா வம்பா போயிடும். ஐயோ சூப்பராக இருக்கே. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே இருங்க, வீணெலாம் வச்சுருக்காங்க. சூப்பர். வா, எவ்வளோ பெரிய குத்து விளக்கு, தலையாட்டி பொம்மை, அழகாக இருக்கு. சரி, எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் இருக்குங்க, நான் பக்கத்துலலாம் போய் உங்களுக்கு காட்டுறேன். வர முடியாதவங்க இதில் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. சத்தமாக பேச முடியாது, ஏன்னா சிஎம்காக எல்லோரும் வெயிட்டிங். இன்னும் இருக்குங்க. இங்கே நாங்கள் காசு போட்டு உட்காந்துருக்கோம். ஸோ ஸ்டாலுக்கு காசு கட்டியிருந்தா 500 ரூபாங்களா? நாங்கள் 5000 கூட கொடுக்குறோம் சார். ஸோ ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஓகே. இது ஃபோட்டோஸ் நாங்கள் எடுத்துக்கலாமா? திரும்பி 2 பேர் செலக்ட் பண்ணுங்க. நுழைவாயில் வகைகள். இங்கே வருங்க, நேற்று வந்திருக்கலாம், அப்போ ஏதாவது இருந்திருக்கும்ல. இங்கே வருங்க, ஸ்டார் ஃபயர். நமக்கு இதெல்லாம் தெரியும். அவங்க இதை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க. அக்கா என்ன பண்ணுறீங்க? காஃபி போட்டு குடிக்கிறோம். ஓ, நீங்களே காஃபி போட்டு குடிக்கிறீங்களா? ஓகே. டீ அக்கா இதெல்லாம் எதுக்கு அப்படி வச்சுருக்காங்க தெரியலையே. ஒரு ரேங்க் பேட்ஜஸ்ன்னு போட்டு வச்சுருக்காங்க, ஆனால் டிஷர்ட் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியலையே. ஓ, என்னென்னமோ இருக்குது, ஒன்றுன்னா பார்க்க முடியல. அப்போ நம்மலாம் இன்னும் குழந்தைகள்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நாட்டு பாருங்கள், அட்வான்ஸ்டு நாட்ஸு. இது பேசிக் நாட்ஸ், இது அட்வான்ஸ். இந்த நாட்லாம் எதுக்குக்கா? இந்த நாட்டில் சொல்லி தரல உனக்கு. இது வந்து நம்மளை வந்து தற்காப்பு கட்டுறதுக்கு இது எப்படி கட்டுறது, இதெல்லாம் கட்டுறது சொல்லி கொடுப்பாங்கடி. இதெல்லாம் டென்ட் போடுறதுக்கு நம்ம சொல்லி கொடுப்பாங்க. டென்ட் போடணும் ஜேஆர்சியில். நானும் தான் ஸ்கூலில் வந்து ஸ்கவுட்ஸு கைடுன்னு இருந்தேன். ஒன்றுத்துக்குள்ள ஆக்கி இதில் நான் எதுக்கு இருந்தேன்னு எனக்கே தெரில. இங்கே பாருங்க, இந்த நாட்டெல்லாம் இதெல்லாம் சொல்லி தருவாங்க. பத்து ஒன்றும் சொல்லி கொடுக்கல. இதெல்லாம் எப்படி கட்டு, நான்லாம் பேருக்கு தான் இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். 2-3 வருஷமா போய் இதெல்லாம் கட்டி நாங்கள் இது பண்ணியிருக்கோம். ஜேஆர்சியில் போவாங்கக்கா. ஜேஆர்சி தான் இதில் தான் 6th to 8th வரைக்கும். அதான் 2-3 வருஷம் நானும் இருந்தேன், அவ்வளோதான். இங்கே பாருங்க, இங்கே போகிறக்கு இது என்னக்கா நாகாலாண்டில். இங்கே பாருங்க, மூஞ்சி இப்படி தான் இருக்கும் போலட்டுருக்கு. சாமி மூஞ்சியாக இருக்குமோ, மக்கள் இப்படி தான் இருப்பாங்களாட்டுருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் மாறிட்டாங்க. இங்கே பாருங்க, ரோப் எப்படி கட்டணும். வெல்கம் சார், தைப்பூச வெல்கம் சார். இந்த சார் தான் எங்கள்கிட்ட 500 ரூபாய் கேட்டிருக்கிறாரு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இவர் தான் 500 ரூபாய் கேட்டிருக்காரு எங்கள்கிட்ட. சார் யூடியூப்ல வீடியோ போயிட்டு இருக்கு சார். இங்கே வருங்க, இப்படி வந்து இது வந்து இதுக்குள்ள தானேக்கா லைவ் தான். இந்த ஆடிட்டோரியம்குள்ள இருக்காங்க குழந்தைங்க. அது என்னமோ வகையாக உட்கார வச்சுருக்காங்க குழந்தைங்க. அப்படி எங்கப்பா
இல்லை 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 இங்கே இருங்க. बीच में गैप नहीं होना चाहिए, बिल्कुल என்ன ஓடுறதுக்கு மாதிரி உட்கார வச்சிருக்காங்க. खाली मैदान दिखाई मिल रहा है। அக்கா இவங்களாம் ஸ்கவுட்ஸ் கேட்ஸ்க்கா, இவங்களாம் வேற டிஷர்ட் போட்டிருக்காங்க. இவங்க பாருங்க ராஜஸ்தானி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. गाइस ऑपोजिट फेस कर रही है, गैलरी की तरफ देख रही है। என்னென்ன பண்ணுவாங்க. பண்றாங்க இப்படி इस तरफ फेस क्यों है? ஓகே 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 ஓகே. சரி வாங்க வெளில போகலாம். ஓ இதெல்லாம் கலாச்சாரம், நமது கிராம ஊர் திருவிழா. இதெல்லாம் யாரும் செஞ்சுருப்பா? சில பசங்க செஞ்சுருப்பாங்களா இந்த ஸ்கூல்லன்னு ஏதாவது? இங்கே பாருங்க. வேளாங்கண்ணி சர்ச்சு எல்லாம் ஏதாவது பிள்ளைங்க செஞ்சுருப்பாங்க உள்ள இருக்கு, அதெல்லாம் அதில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்காங்கப்பா. இங்கே பாருங்க உட்டன் கணேஷ். கரூரில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்குக்கா. மலைக்கோட்டை மலைக்கோட்டை தமிழ்நாடு சுற்றுலா அரங்கம். இதெல்லாம் இதே எதுக்கு நமக்கா வரவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கா? நம்மள்ட்ட கூட கேட்டாங்கல்ல திருச்சியில் என்னென்ன சுற்றி பார்க்குற இடம் இருக்குன்னு. இங்கே அவங்க வந்திருந்தாங்கன்னா காட்டியிருப்பாங்க, லொக்கேஷனோடு இருக்குது. புதுக்கோட்டை டூர்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்கக்கா. டூர் கூட்டிட்டு போயிருந்தாங்க. எடுத்துக்கிறேன் சார். அதை வச்சு நாங்கள் என்ன சார் பண்ணுறது? எடுத்துகிட்டு வாங்க, யாராவது கேட்டால் கொடுக்கலாம். திருச்சியில் எடுத்துகிட்டு வாங்க, யாராவது கேட்டால் கொடுக்கலாம். சூப்பர், செம்மையாக இருக்குல்ல கலை. ஓ வா சூப்பராக இருக்குது. இதெல்லாம் என்ன விற்கிறதுக்கா? சேல்ஸ்க்கா? சேல்ஸுக்கு விற்கிறாங்க. இதெல்லாம் சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க. ஐயோ அழகாக இருக்குது. நாங்கள் வந்து இதுதான் வாங்கியிருக்கோம். எவ்வளோக்கு? 400. என்னங்க பார்த்து கொடுங்க. 500 தான் 400. சரி 350 கொடுங்க. ரெண்டுமே சேர்த்து 350 350 கொடுங்க. 2 எடுக்கிறேன், இல்லை 1 மட்டுமா எடுக்கிறேன்? பரவாயில்ல கொடுங்க. ஏன் அப்படி வர சத்தம் சிஎம் சார் வர போகிறாரு, வந்துட்டுருக்காரு. சரி எவ்வளோ வீடியோஸோடு வருது பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம் வாங்க இன்னும் முன்னால் போனோம். இப்போ வாங்க. ஐயோ சிஎம் சார் கவர் ஆகவே இல்லையே. அக்கா நீ போய் செல்ஃபி எடுத்துருக்கலாம்ல சாரோட. ஸோ சிஎம் போஸ்ட்னா சும்மாவான்ற மாதிரி சாரோட செக்யூரிட்டியை பார்த்தீங்களா? பந்தோபஸ்து இன்னும் வந்துட்டே இருக்குப்பா. சாரோட கார் அங்கே போயிடுச்சு, ஆனால் பந்தோபஸ்து இன்னும் வந்துட்டே இருக்கு. அங்கே இதுக்கு மேலே கேட் லாக்குடு. ஸோ உள்ள ஃபுல்லாக கூட்டம் நிற்கும். நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கஸ்டமர்ஸ் இழக்க வேண்டியதான். அதனால் நம்ம போய் இப்போ வந்து கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க, அதனால் நம்ம அவங்கள போய் பார்க்கலாம். ஸோ வீடியோ முடிச்சுக்கிறோம். பாய் பாய்.